ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மஹி டெய்லரிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஃப்ரில்டு டைப் தலகாணி உரை எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம நாடா டைப் தலகாணி உரை தைக்கிறது வீடியோவை போட்டிருக்கோம். நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறத கடைசியில் சொல்கிறேன். அந்த மிஸ்டேக்கு நீங்களும் பண்ணிடாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு தலகாணி உரைக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை எழுதிக்கலாம். இந்த டைப் தலகாணி உரைக்கு 3 பீஸ் தேவைப்படுது. ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ண தலகாணி உரையில் 2 பீஸ் தான் இருக்கும். இது வந்து கவர்டு டைப் அப்படிங்கிறதுனால இதுக்கு நமக்கு 3 பீஸ் தேவைப்படுது. உங்ககிட்ட பில்லோ இருந்ததுன்னா அதையவே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லைனா நார்மல் பில்லோ கவர் இருந்ததுன்னா அதை கூட எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்ம கவர்டு டைப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் வந்து இந்த தலகாணி உரையை அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதோட நீளம் பார்த்திங்கன்னா 26.5 இன்ச்சு வருது. அதுக்கப்புறம் இதோட அகலம் பார்த்திங்கன்னா 17 இன்ச்சு வருது. ஸோ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் தலகாணி உரை. நம்ம வந்து கவர்டு டைப்புக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீஸோட மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா சேம் தான். நீளம் வந்து 26.5 இன்ச்சு, அகலம் 17 இன்ச்சு. இந்த பில்லோ கவரோட ஃபினிஷிங்கில் இந்த இடத்துல ஓப்பன் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பீஸோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீஸ்க்கு என்ன அகலம் எடுத்தோமோ அதே அகலம் தான் செகண்ட் பீஸ்க்கு எடுக்கணும். செகண்ட் பீஸோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 22 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பீஸோட லென்த்துலேருந்து ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச் அளவுக்கு நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம். அடுத்தது தேர்டு பீஸு. தேர்டு பீஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அகலம் வந்து 17 இன்ச்சு தான். எல்லா பீஸ்லேயுமே அகலம் வந்து ஒரே அளவுக்கு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் பீஸோட லென்த்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. ஃபஸ்ட்டு பீஸோட லென்த்துக்கும் செகண்ட் பீஸோட லென்த்துக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் 4.5 இன்ச் அளவுக்கு நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஆனால் தேர்டு பீஸ் நம்ம ஏன் 8 இன்ச்சு வச்சுருக்கோன்னா, இதை ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணும்போது செகண்ட் பீஸை கவர் பண்ணி வரணும். செகண்ட் பீஸ்க்கு மேலே இது வர மாதிரி இருக்கும். இதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து 8 இன்ச்சு அளவு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எழுதியிருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ரெடி அளவு. நம்ம தலகாணி உரையில் என்ன அளவு இருந்ததோ அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்க்கு உண்டான அளவு எக்ஸ்ட்ரா விடணும். அதை வந்து நம்ம எவ்வளோன்னு எழுதிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பீஸுக்கு மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச்சு ஜாயின் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பீஸோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 26.5 இன்ச்சு. நம்ம மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச்சு ஜாயிண்ட்டுக்கு விட போகிறோம். அதனால் டோட்டலாக 1 இன்ச்சு. ஸோ 26.5 + 1 27.5 இன்ச்சு. இதோட அகலம் பார்த்திங்கன்னா 17 இன்ச்சு. இதுக்கும் வந்து சைடில் 2 பக்கமும் ஜாயிண்ட்டு தான் கொடுக்க போகிறோம். அதனால் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஸோ 17 + 1 18 இன்ச்சு. செகண்ட் பீஸோட லென்த்து பார்த்திங்கன்னா 22 இன்ச்சு. அதில் நம்ம வந்து ஒரு சைடு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். 22 + 1 23 இன்ச்சு. அடுத்தது அகலம் வந்து பார்த்திங்கன்னா 17. இதுலேயும் சைடில் 2 பக்கம் நம்ம ஜாயின் தான் பண்ண போகிறோம். ஸோ 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். 17 + 1 18. தேர்டு பீஸில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மடிச்சடிக்கணும், ஒரு பக்கம் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து மடிச்சடிக்கிற பக்கம் 1 இன்ச்சும் ஜாயின் பண்ணுற பக்கம் 1/2 இன்ச்சும் சேர்த்து 1.5 இன்ச்சாக நம்ம எடுத்துக்கணும். சாரி, நான் செகண்ட் பீஸில் வந்து லென்த்துக்கு வந்து ஒரு பக்கம் மடிச்சடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வேணும். ஸோ செகண்ட் பீஸோட லென்த்தில் வந்து 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஸோ தேர்டு பீஸ்லேயுமே நமக்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. லென்த்து 8 இன்ச்சு + 1.5 இன்ச்சு 9.5 இன்ச்சு நமக்கு தேவைப்படும். தேர்டு பீஸ்லேயுமே அகலத்தில் 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். ஸோ 17 + 1 18 இன்ச்சு தேவைப்படும். 3 பீஸ்லேயுமே அகலம் வந்து ஒரே அளவில் தான் இருக்கணும். லென்த்தில் மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸ் இருக்கணும். செகண்ட் பீஸ்லேயும் தேர்டு பீஸ்லேயும் நம்ம ஒரு பக்கம் அடிச்சடிக்கணும், ஒரு பக்கம் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பீஸில் வந்து 2 பக்கமும் ஜாயின் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம். இந்த பில்லோ கவர் எப்படி வரப்போகுதுங்கிறத நான் இந்த சின்ன பீஸில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பீஸ்க்கு கீழேருந்து நம்ம செகண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி தேர்டு பீஸை மேலேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பில்லோ கவரில் பார்த்திங்கன்னா ஃப்ரில்லு ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ரில் இல்லாமலேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரில்லோடு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதோட ஃப்ரில் வந்து பார்த்திங்கன்னா பில்லோ கவரோட 4 பக்கமே வரும். ஸோ அதோட லென்த்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மெஷர் பண்ண முடியாது. 1 மீட்டருக்காவது நமக்கு கிளாத்து தேவைப்படும். அகலமே வந்து உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நான் இந்த சின்ன பீஸில் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அகலம் ஒரு 4 இன்ச்சு எடுத்தோம்னா அதை நம்ம 2ஆக மடித்தோம்னா
ரெண்டாக மடித்ததுக்கப்புறம் 1/2 இன்ச்சு நமக்கு போயிடும். ஸோ ரெண்டாக மடிக்கும்போது 2 இன்ச் இருக்கும். அதில் 1/2 இன்ச் போயிடுச்சுன்னா 1.5 இன்ச்சு எனக்கு அந்த ஃப்ரில்லோட அளவு வந்து 1.5 இன்ச்சு தெரியும். உங்களுக்கு வந்து அதை விட 1 இன்ச்சு தான் தெரியணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இல்லை எனக்கு 2 இன்ச்சு தெரியணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 இன்ச் அந்தளவுக்காவது நமக்கு தேவைப்படும். நம்ம நிறைய வந்து பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரில்லு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் தான் வெளியே தெரியும். டோட்டலாக நம்ம வந்து அகலம் 4 இன்ச் எடுத்திருக்கோம். அதை ரெண்டாக மடிக்கும்போது 2 இன்ச் ஆகும். ஸ்டிச்சிங்கில் 1/2 இன்ச் போயிடுச்சுன்னா நமக்கு வெளியே தெரிகிறது 1.5 இன்ச்சு தான். இப்போ புரிஞ்சுதுங்களா? இதோட அகலம் வந்து 4 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். லென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கட் பண்ணணும். 4 இன்ச்சுக்கு அகலம் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு லென்த்து நிறைய கட் பண்ணணும். நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியலில் தான் நான் வந்து ஃப்ரில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது நான் வந்து மேக்ஸிமம் கிளாத்து கட் பண்ணியிருக்கேன். இதோட அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்கா. இப்போ இதை நம்ம ரெண்டாக மடிக்கும்போது 2 இன்ச் ஆகிடும். ஸோ 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த 1.5 இன்ச்சு தான் நமக்கு வெளியே ஃப்ரில்லுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரில் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது கரப்பக்கமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸையுமே நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாத்தை நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது. இழுத்துட்டிங்க அப்படின்னா வந்து அது ஒரு மாதிரி திரும்பின மாதிரி கிராஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த ஜாயிண்ட் வர பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்டிச்சிங் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்து நம்ம ஃப்ரில் வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள்கிட்ட நூல் பிரிக்கிற ஊசி இருந்ததுன்னா அதை வச்சு கூட நம்ம வந்து மடிப்பு எடுக்கலாம். இந்த ஃப்ரில் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் கிரேப் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். நீங்கள் பிகினர்ஸுங்கிறதுனால காட்டன்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மடிப்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வரணும். மடிப்பு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட மடிப்பு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைன் வந்து 3rd லைனில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த 1/2 இன்ச்சோட கேப் உங்களுக்கு அளவு தெரியும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஃப்ரில் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரில் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பில்லோ கவருக்கு ஃபஸ்ட்டாக ஒரு பீஸு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட 4 பக்கமுமே இதை வந்து வச்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அதை வந்து நம்ம ஜாயின் போடுற மாதிரி இருந்ததுன்னா எப்படி ஜாயின் போடணுங்கிறத சொல்கிறேன். நம்ம இந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக மடித்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல, அதை பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த ரெண்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் அப்புறம் நம்ம ஃப்ரில் எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து நம்ம ஃப்ரில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த பில்லோ கவரில் பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம 3 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரில் ஃபுல்லாகவுமே ஃபஸ்ட்டு பீஸில் தான் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். இந்த பில்லோ கவரோட இந்த ஃப்ரில் வச்ச அந்த கிளாத்தை நான் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இங்கிருந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் பில்லோ கவரில் சென்டரில் ஏதோ ஒரு 4 பக்கத்துலேருந்து ஏதோ ஒரு சென்டர் பார்ட்லேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. எதுக்காக சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்கங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஸ்டார்டிங்கிலிருந்து மேலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணணும். கார்னர் வரும்போது மட்டும் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல நீடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டிச் பண்ணவே இது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் பண்ண மிஸ்டேக் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஏன் அந்த பாதியிலிருந்து ஸ்டிச் பண்ண சொன்னேங்கிறதையும் சொல்கிறேன். இப்போது நான் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச் பண்ணதுனால இந்த 2 கிளாத்துமே ஃபினிஷ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறது இந்த கார்னரில் வர மாதிரி ஆயிடுச்சு. இதே நீங்கள் சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கார்னர் எல்லாத்தையுமே ஜாயிண்ட் போடாமல் சென்டரில் ஜாயின் போட்டோம்னா அது நீட்டாக இருக்கும். இப்போ கார்னரில் ஜாயின் பண்ணுறதுனால என்னாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு நீட் இருக்காது, அவ்வளோதான். இதே சென்டரில் ஜாயின் பண்ணியிருந்தோம்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும்.
இப்போது இதை ஜாயின் பண்ணும்போது கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கிளாத்தை ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணோம், ரெண்டாக மடித்ததை பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம பண்ணணும். ரெண்டாக மடித்ததை பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரில்லு நீங்கள் இருந்ததுன்னா அதையும் பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரில் வைக்கணும். இப்போது இந்த மாதிரி இது கார்னரில் ஜாயின் பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து நம்ம கார்னர் திருப்பும்போது கொஞ்சம் எனக்கு இடைஞ்சலாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து சென்டர்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீஸில் 4 பக்கமும் ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ செகண்ட் பீஸ் எடுத்துக்கிறோம். செகண்ட் பீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ்லேயும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் பீஸ்லேயும் ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அகலத்தில் இருக்கணும். ஓகேங்களா? அகலம் வந்து நம்ம 17 இன்ச்சு எடுத்துருக்கோம்ல, அந்த 17 இன்ச்சை தான் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு பீஸு, செகண்ட் பீஸு, தேர்ட் பீஸுங்கிறத ஒரு மார்க் கூட பண்ணிக்கோங்க. எல்லா பீஸோட அகலமும் பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பீஸோட அகலத்தையும் தேர்டு பீஸோட அகலத்தையும் ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு பீஸில் ஃப்ரில் வச்சுருக்கோம்ல, இது இந்த மாதிரி உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேர்ட் பீஸை வந்து நம்ம வச்சு ஜாயின் பண்ணணும். இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பீஸ் கூட தேர்டு பீஸை தான் நம்ம முதல்ல வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது அகலமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லென்த்தில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கத்தை தான் நம்ம வச்சு ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அகலத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 இன்ச் எடுத்திருக்கோம். அதையுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு பீஸோடு வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். 2 பக்கமுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த கிளாத் ஸ்டிச் பண்ணாலுமே டபுள் டைம் ஸ்டிச் பண்ணுங்கன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது டபுள் டைம் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீஸும் தேர்ட் பீஸும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம செகண்ட் பீஸ் ஜாயின் பண்ணணும். செகண்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழிருந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம தேர்ட் பீஸை வந்து மேலேருந்து ஜாயின் பண்ணியிருப்போம். செகண்ட் பீஸை கீழிருந்து ஜாயின் பண்ணணும். அப்படி நம்ம செகண்ட் பீஸ் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேர்ட் பீஸ் மேலே வந்து டச் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த மாதிரி டச் ஆகணும், அப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? செகண்ட் பீஸ்லேயுமே நம்ம வந்து ஒரு பக்கம் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை விட்டுட்டு இன்னொரு பக்கத்தில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்னரில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது நான் வந்து உங்களுக்கு உள்பக்கம் திருப்பி காமிக்கிறேன். பாருங்கள், திருப்பினதுக்கப்புறம் இந்த பில்லோ கவர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நீங்களும் இதே மாதிரி வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த பில்லோ கவரில் வந்து உங்களுக்கு ஃப்ரில்லு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரில்லு ஸ்டிச் பண்ணோம்ல அந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பீஸ் கூட தேர்டு பீஸையும் அதுக்கப்புறம் செகண்ட் பீஸையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணமோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு பழகிறோம் அப்படின்னா, நம்ம பட்டுப்பாவோட செட்டு தைக்கும் போதோ இல்லை கவுன் தைக்கும் போதோ இந்த மாதிரி மடிப்பு வச்சு நம்ம பழகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பில்லோ கவர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த கவருக்குள்ளே ஒரு பில்லோவை போட்டிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட நேமை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே. பை பாய்.